எல்லாரும் வெளியே போங்க. ஜானுக்கா நாங்க அர்ஜென்ட்டா வெளில கிளம்பணும். டேடி போட குள்ள சீக்கிரம். சனியனுங்க எப்படி வச்சிருக்கீங்க பாரு. எப்பவுமே லேட்டா தானே வருவீங்க, இன்னைக்கு மட்டும் சீக்கிரம் வந்திருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு நான் வந்து வேலை பார்க்கணும்னா முதல்ல என் சம்பளத்தை கரெக்டா கொடுக்கணும். இதோட 3 மாசம் ஆச்சு. இந்த மாசமா சம்பளம் வரல. நான் காட்டுறேன், நீ பாரு. அம்மா சாடாதா? சீக்கிரம் கிளம்புங்க, நான் கூட்டி போய்கிட்டு போனோம். நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. நீ ஒன்னும் இங்க இருக்க வேணாம். நீ இங்க இருந்தா உன் கண்ணு எங்க இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சிரிக்கிற? உன்னைய சேர்த்துதான் சொல்றேன். கையில மொபைல் வச்சுட்டு இந்த ஜானு வீடியோ எடுத்து யூடியூப்ல உள்ளான்னு பாக்குறியா? ஐயோ இது என்ன ரொம்ப போச்சு. இந்த பசங்க தமாஸ் பண்ண கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்களே. இங்க ஒரு ஆளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. யாரு? எங்கடா? டேய் எங்கடா சொல்றா? எங்கடா? என்னடா நீ? நானே இன்னைக்கு வேஸ்ட் கிட்ட வந்திருக்கேன். அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டானா? ஒழுங்கா பேண்ட் போட்டு வந்திருக்கலாம்ல. வேட்டி கட்டுறதுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா? டேய் லவ்வுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், எடுக்கணும். அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அவ பர்த்டே அதுவுமா என்னோட இந்த கெட்டப்ப பார்த்து எப்படி ஷாக் ஆக போறான்னு பாரு. அல்லா நல்லதே நடக்கும். புரியுதாடா? வந்து சொன்ன இடம் வந்துச்சு. எங்க அண்ணா வண்டி நிறுத்துங்க, இறங்கணும். சாப்பிடலப்பா. ஐயோ அண்ணா நான் இங்கதான் இறங்கணும். வண்டி பாடுங்க அர்ஜென்ட். அவ்வளவு அவசரமா எகிரி குதிரா. இவங்க சொல்ற இடத்துல நம்ம வண்டி நிறுத்தணும். ஆமா மச்சி கூச்சறா. இருக்கிறதான் மச்சி ரிசல்ட் கிடைக்கும். என்ன? ஆமா இல்ல கமான் கமான் புத்திடா. ஹாய் மஞ்சு. ஹாப்பி பர்த்டே மஞ்சு. மஞ்சு ஆட்டோ வண்டி பாட்டா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓ ஜீசஸ். வணக்கம் சிஸ்டர். என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏய் ரவிகே வாடா வாடா. எங்கடா வாடா வாடா ஏறா. இந்த மச்சி முடிக்கோ. நான் போலாம். மஞ்சு எங்க மச்சி? பயந்துருச்சா? ஏய் 2 பேரும் எங்க போறீங்க? நீங்க எங்க வேணா போய் தொலைங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என் விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. எனக்கு இது 3வது மாசம். ஐயோ அது என்கிட்ட சொன்னா நாங்க என்ன பண்றது? என்ன நீங்க தர வேண்டிய சம்பளத்தை உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்களா? ஜானக்கா 2 நாள்ல கண்டிப்பா உங்க சம்பளம் வந்துரும். ஓ இந்த மாதிரி உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சு இதோட 3 மாசம் ஆச்சு. சீக்கிரம் வாடா, லேட் ஆச்சு போயிடுவா. டேய் என் காசை கொடுத்துட்டு போங்கடா. கையில இருந்தா தர மாட்டோமா? ஐயோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா? எனக்கு புள்ள குட்டி இருக்குல்ல, நான் என்ன பண்றது? புள்ளைங்களா? ஜானுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம், பெரிய கல்யாணம். கல்யாணம் அன்னைக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடிக்க போனவதான். 12 வருஷம் ஆச்சு. அதோட நான் அவனை பார்க்கவே இல்ல. அப்ப புள்ளைங்க? ஏய் சாய் குர்ரா. அதெல்லாம் கடவுளா பார்த்து கொடுத்தது. நம்ம வேணான்னு சொன்னா முடியுமா? ஏன் ஜானு, யாரோ 2 பேரும் செயின் அடிக்க பார்த்தாங்களாமே, நிஜமாவா? ஆமாக்கா, காலைல வக்கீல் தம்பா சார் வீட்டுல வேலை முடிச்சிட்டு வரும்போது 2 புருஷ பசங்க வேகமா செயின் அக்க வந்தாங்க. நல்ல வேலை தட்டி விட்டேன். இல்ல என் செயின் அத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. பாத்து பத்திரமா போ. நம்ம ஊர்ல வேலை வெட்டி இல்லாம நிறைய பேர் சுத்தின்னு இருக்கானுங்க. ஆமா உங்களுக்கு யாருக்கா சொன்னது? அதுவா கீழே ரமா சொன்னாடி. டேய் என் பணத்துக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்கடா. கா அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம். வரேன்க்கா. 2 நாள் போறங்க தரோம். இந்தடா. ஆமா இங்க வாங்க. காலைல பைக்ல வந்தவனுங்க கன்ஃபார்மா செயின் அடிக்க தான் வந்தானுங்களா? ஆமா ரஃபிகே, அப்படியே கை எடுத்துட்டு செயின் அறுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்படியே வந்தானுங்களா? அப்ப செயின் அடிக்க தான் வந்திருப்பாங்கல்ல, வேற எதுக்கும் இருக்காதுல்ல.